இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உணர்வு அப்படின்ட்டு. எரிமலை புறத்தில் வந்து கொதிநிலை உஷ்ணம், அகத்தில் வந்து அண்டனு உறைநிலை. இதே போல் பனிமலை அப்படிங்கிறது புறத்தில் வந்து உறைநிலை, அதே அகத்தில் வந்து விந்தணு கொதிநிலை. இதுதான் இந்த உணர்வோட பரிமாற்றம் அப்படிம்பாங்க, வேதியியல் பரிமாற்றம். இப்போ வந்து அகத்தியர் பரிபாடல், திருமூல திருமந்திரம், இதெல்லாம் நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது. அதை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு உண்மை என்ன அப்படிங்கிறது, ஆன்மீகம்னா என்ன அப்படிங்கிறது புரியும். பண்டு போல நம்மளே பகுத்திருப்பன் ஈசன், அகம்புறம்னு வகுத்து வச்சிருப்பார். இது எப்படி அனைவர் ஓதும் வேதமும் அகம்பிதற்ற வேண்டுமே, கனவு கண்டதுண்மை நீர் தெளிந்ததே சிவாயமே.